தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இத கொண்டு வந்து இப்ப காமிச்சிட்டு இருக்க. நானும் என்னவோ ஏதோன்னு பார்த்தா ஒண்ணுத்துக்கும் யூஸ் ஆகாதத கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்க. என்ன ராஜிமா இப்படி சொல்லிட்டீங்க? இதை விட ஒரு தரமான சான்ஸ் கிடைக்குமா நமக்கு? சான்ஸா? இதுல என்ன சான்ஸ் இருக்கு? எதுக்காக நீ இப்படி உளறிட்டே இருக்க? மாமா கிட்ட இந்த போட்டோவை காட்டி ஒரு பிரளயத்தையே உருவாக்கி விட்டுருவோம் ராஜிமா. என்ன சொல்றீங்க? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுன்னு. யூஸ் பண்ணவே மாட்டியா நீ? என்ன ராஜிமா இப்படி சொல்றீங்க? நான் செஞ்ச காரியத்துக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கன்னு பார்த்தா ஒன்னும் யூஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க. ஆமா, தலையில வச்சு கொண்டாடுவாங்க. வேற எவ்வளவு வந்து இப்படி நின்னுட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், கால்ல போட்டு மிதிச்சிருப்பேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் யார்? அவன் யாரா? அரவிந்த் ராஜிமா, அந்த கேப் டிரைவர். ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. அன்னைக்கு ஹீரோ மாதிரி டயலாக் எல்லாம் பேசி விஜய் தலையில மல்லிய கட்டி வச்சதே அவன் தானே? ஆமா. இப்போ அத யார் இல்லன்னு சொன்னா? முட்டாள் முட்டாள். இப்படி பட்டவன் கூட மல்லி தப்பா பேசிட்டு இருக்கான்னு சொன்னா விஜய் நம்புவானா? ஆமால, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அதோட விட்டா கூட பரவாயில்ல. மல்லிய வேவு பாக்குறீங்களே, அசிங்கமால நம்மள கேவலமா கேட்க மாட்டான்? ராஜிமா, அத மாமா உங்களெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாரு. எதை எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அந்த டைம்ல யூஸ் பண்ணாதான் சும்மா நச்சுன்னு நங்குரம் போட்ட மாதிரி விஷயம் நம்ம பக்கம் நிக்கும். அப்போ இப்ப சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? இதுக்கு மேல எப்படி சொல்றதுனே எனக்கு புரியல. அப்ப இந்த போட்டோ வேஸ்ட்னு சொல்றீங்களா? இந்த போட்டோவை முதல்ல நீ எனக்கு அனுப்பு. நேரம் காலம் பார்த்து இந்த மேட்டரை நான் கரெக்டான டைம்ல விஜய் கிட்ட ஓபன் பண்றேன். ரொம்ப வெயிட் பண்ண கூடாது ராஜிமா. அந்த மல்லி பட்டு ஸ்பீடா வேலை பாப்பா. பாக்கட்டும். இந்த மேட்டரை இன்னும் கொஞ்சம் மோல்டு பண்ணி குறிப்பிட்ட பாயிண்ட்ல மேட்டரை விஜய் கிட்ட சொல்லி போட்டோவை ஆதாரமா தூக்கி போட்டோன்னு வெயி. அப்ப வசமா இருக்கும்ல. அது வரைக்கும் இந்த போட்டோஸ்க்கு சுத்தமா வேல்யூ கிடையாது. மல்லியும் அந்த டிரைவர் பையனும் கையும் களவுமா சிக்கணும். சிக்குவாங்களா? நாம தான் அந்த சிச்சுவேஷனை உருவாக்கணும். என்னோட டைரக்ஷன்ல சீன் எப்படி வருதுன்னு மட்டும் நீ பாரு, அதுக்கப்புறமா பேசு. அந்த போட்டோவை அனுப்புனியா இல்லையா? இதோ இப்ப அனுப்பிடுறேன். என்னடி மல்லி, என்னையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சுல்ல? பலே ஆளுதான் நீ. இந்த ராஜேஸ்வரி உன்னை விட பல ஆளுங்களை பல ஃபீல்டுல பார்த்தவ. உனக்கு அது புரியணும்ல. புரிய வெப்ப. ரெடியா இருந்துக்கோ.
ஆட்டோல போறதுக்கு உங்ககிட்ட காசு எதுவும் இருக்காதுல்ல? ரொம்ப சாரி மல்லி. சரி, இந்த வச்சுக்க. சரி, இந்த இத தயவு செஞ்சு வச்சுக்கோ. நானா உங்ககிட்ட என்னோட நியாயத்தை சொன்னா கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. பரவாயில்லைங்க. இப்போ உங்க கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க, நான், வெண்பா நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கார்ல பேசி சிரிச்சுக்கிட்டே நிறைய தடவை போயிருக்கோம். அப்படி ஒரு நாள் இனிமே வருமான்னு எனக்கு தெரியல. வந்தா நல்லா இருக்கும். வரணும், வரும். உங்க மனசுல நான் இருப்பேன். கோவத்துல நீயே போய்க்கோன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் தனியா நடந்து போறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுல்ல? எனக்கு தெரியுங்க. என் மேல உங்களுக்கு பாசம், அக்கறை எல்லாம் இருக்கு. ஆனா சூழ்நிலை என் மேல உங்களை கோவப்பட வச்சிருச்சு. உங்க கோவம் நியாயமானது தாங்க. போலீஸ் எல்லாம் வச்சு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி உங்களை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி ஏறுற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த கோவம் தான் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியாமலேயே போயிடும். எப்ப தெரியுதோ அது வரை நான் காத்திருப்பேங்க. அது நாளோ வாரமோ மாசமோ வருஷமே ஆனாலும் பரவாயில்லைங்க. உங்க அன்பு விலை மதிக்க முடியாதது. ஆனா கட்டாயப்படுத்தி அன்பை வாங்குறதுக்கு அது விலைக்கு விக்கிற பொருள் இல்லைங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜென்மத்துல என்னோட புருஷன் நீங்க தான். நீங்க என்னை ஏத்துக்கிட்டாலும் கடைசி வரை ஏத்துக்காம போனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்க பொண்டாட்டி தான். என் உசுறு பிரியிற நிமிஷம் வரைக்கும். இருக்கீங்க? இல்ல, போட்டோல ஒரே தூசியா இருந்துச்சு வெண்பா, அதை தொடச்சிட்டு இருந்தேன். ஆமாமா, பார்த்தேன். மா, இப்போ உங்க முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எப்பவுமே நீங்க ஹாப்பியாவே இருக்கணுமா? சரிங்க பெரிய மனுஷி. வெண்பான்னு ஒரு குட்டி பொண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த மல்லி எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பா. வெண்பாவால இந்த பெரிய பொண்ணு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படி இருந்தா வெண்பாக்கு தானே முத்தம் கொடுத்துருக்கணும். அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னடா சர்ப்ரைஸ்? அது சஸ்பென்ஸ். டாடா வந்ததோ அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஓபன் பண்ணுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மை ஸ்வீட் மம்மி. வரேன். ராஜிமா, மாமா வந்தாச்சு. ஹாய்க்கா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் டா. சரிக்கா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீ உட்காரு, நான் ரஞ்சிதாவை எடுத்துட்டு வர சொல்றேன். ரஞ்சி நீ போய். நான் போய் குடிச்சிட்டு வரேன். ராஜிமா சொல்லுங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் தான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. என்ன ராஜிமா நீங்க இப்ப சொல்ல வேண்டியதானே? என்னக்கா ரஞ்சிதா என்ன சொல்றா? அவளுக்கு என்ன, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. நீ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியா ரஞ்சி? நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, காலையில ஏதோ புது பிசினஸ் சைன் பண்ணியாமே? ஆமாக்கா,
அத பத்தி உன்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பிட்ச் பண்ண நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. ஓ வாவ் சூப்பர் விஜய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்க்கா. அங்க பாரு. வெண்பா வா 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 வா. டாடா வெண்பா வாங்க 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 உட்காருங்க. என்னது இது? டாடா இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ணேன். ஹேய் சூப்பர்டா. டாடா செம்ம ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டாடா. உன் பொண்ணுக்கு ஆடவா சொல்லி தரணும். நல்லா ஆடுவாளே. சூப்பர் வெண்பா குட்டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். அப்புறம் டாடா தந்தடாய். வெண்பா என்னது இது? இங்க பாத்தீங்களா? இத பாருங்க முதல்ல. எங்க? gift voucher டாடா. சூப்பர்டா. சூப்பர். நான் காம்படிஷன்ல வின் பண்ணதுக்காக 3 நாள் மூணார் ரெசார்ட்ல ஃப்ரீயா தங்கறதுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க டாடா. அங்க மூணார்ல ரொம்ப ஜாலியா இருக்கும்னு என் ஸ்கூல்ல எல்லாருமே சொன்னாங்க. நீங்களும் மல்லியும் அங்க ஸ்டே பண்ணிட்டு வாங்க. என்ன வெண்பா, பிரைஸ் வாங்குனது நீ தானே? நீ போகாம அவங்க 2 பேர் மட்டும் எப்படி போவாங்க? இப்ப ஸ்கூல் வேற மழைக்காலம் முடிஞ்சு லீவ் இல்லாம நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல எதுக்கு போகணும்? ஏன் போக கூடாது டாடா? இவங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? வெண்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் நல்லதுக்கு தான் அத்தை சொல்றாங்க. அத்தை சொத்தை ஐ ஹேட் யூ. வெண்பா நீ பெரியவங்களை அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். நீ கேட்கவே மாட்டேங்கிற. என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? சொல்லு. ஏய் விஜய் விஜய், ஏண்டா குழந்தைகிட்ட போய் ஏன் இப்படி பேசுற? அவ ஏதோ என்கிட்ட உரிமையில பேசுறா. இன்ஃபேக்ட் ஹேட் பண்றதுக்கு கூட ஒரு உரிமை வேணும் தெரியுமா? இதோ பாரு வெண்பா, அத்தை சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அத்தை கிட்ட எல்லாம் கோவப்படக்கூடாது சரியா? ஐயோ ராஜிமா, இப்பயாவது சொல்லுங்க. ஐயோ என்ன ரஞ்சிதா? இல்ல மல்லி அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போயிருக்க மாட்டாள்ல. கரெக்டா கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வர மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அத சொல்றா இல்ல? வெண்பா சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் வேணா ஹனிமூன் ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்களேன். 3 நாள் தானே. வெண்பாவை நாங்க பாத்துக்கிறோம். ஹனிமூன் ட்ரிப்பா? என்னக்கா பேசுற? நடந்ததுக்கு பேரு கல்யாணமே இல்ல. இதுல ஹனிமூன் மட்டும் தான் குறை. இல்ல இதெல்லாம் விடுக்கா. எனக்கு ரெசார்ட்ல போய் ஸ்டே பண்ற ஐடியாலாம் இல்ல. எனக்கு வேலை நிறைய இருக்கு. ஏன் டாடா இப்படி சொல்றீங்க? நான் வின் பண்ண வவுச்சர் டாடா. வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் மல்லியும் போயிட்டு வாங்க டாடா. விஜய், அதான் வெண்பா வருத்தப்படுறாள்ல, அவளுக்காகவாது நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களேன். அக்கா அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு இந்த வயசுல நல்லது கெட்டதெல்லாம் புரியாது. அப்படிலாம் பேசாத. சில விஷயங்கள் அந்தந்த நேரத்துல நடந்துதான் ஆகணும். எனக்கு கூட இதெல்லாம் தோணவே இல்ல பாரு. ஆக்சுவலி நாங்க தான் ஹனிமூனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கணும். எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை, வெண்பா வழிய கடவுளே வந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீ மல்லியை கூட்டிட்டு போயிட்டு வாடா. அக்கா வேண்டாக்கா, எனக்கு அவளோட போறதுல இஷ்டம் இல்ல. என்னடா நீ? குழந்தை எவ்வளவு ஆசையா வவுச்சரை தூக்கிட்டு வந்தா பாரவ முகத்தை. வெண்பா சாரி. டாடா சொன்னதை நீ கேட்கலையா? அதான் கோவப்பட்டுட்டேன். நீ ஒன்னும் ஒரே பண்ணாத. நம்ம வெளியில எங்கேயாச்சும் போவோம் சரியா? இப்ப என்ன உனக்கு? சரி, மல்லிய தனியா கூட்டிட்டு போறதானே உனக்கு ப்ராப்ளம்? வெண்பாவையும் கூட்டிட்டு போங்க. ஏன் சொல்றேன்னா, வெண்பாவும் பாவம் தானடா. வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடுன்னு அடைஞ்சு கிடக்குறா. வெளியில போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரட்டுமே. மல்லி கூட போகணும்னா அவளுக்கும் சந்தோஷம் தானே. இல்லனா நீயும் வெண்பாவும் கூட போயிட்டு வாங்க. மல்லிமா இல்லாம நான் வர மாட்டேன் டாடா. வரவே மாட்டேன். ப்ளீஸ் டாடா, நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துருவோம் டாடா. வெண்பா டாடா சொல்றேன்ல, உனக்கு ஸ்கூல் இருக்கு, டாடாவுக்கும் ஆபீஸ் இருக்கு. இதை விடு. சீக்கிரமா உன்னை டாடா எங்கேயாச்சும் லாங் ட்ரிப் கூட்டிட்டு போறேன் சரியா? டேய் நீ சும்மா இரு. முதல்ல அந்த வவுச்சரை கொடு. வவுச்சர் வாங்கி கொடு.
நீங்க யாரும் எதுவுமே பேசக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க 3 பேருமே மூணார் போறீங்க. டிக்கெட் புக் பண்றது, கேப் புக் பண்றது, இது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாலியா போயிட்டு மட்டும் வாங்க. ஐ ஜாலி 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 ஜாலி. இங்க பாரு, நான் தானே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். எனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். ஓ அப்படியா? சரி சரி, அப்ப மூணார் வேண்டாம். ஐயோ, ஐ லவ் யூ அத்தை. சரி, இரு ரஞ்சி. நான் மேல போறேன். மலிமா மலிமா மலிமா, என்னடா? வீட்ல எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் தோடப்போம் மாப்புன்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க. அது தூக்கி ஓரமா போடுங்க மலிமா. அப்படி என்ன பெரிய விஷயம் வெண்பா? அதுவா, நீங்க ஒரு 4 நாள் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது. அதான் இந்த பெரிய விஷயமே. என்ன வெண்பா சொல்ற? ஏன்? என்னைக்காவது நீங்க ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்களாமா? எப்ப பார்த்தாலும் வேலை 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 தான். அதான் உங்களுக்கு கம்பல்சரி லீவ் கொடுத்தாச்சு. கம்பல்சரி லீவா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் லீவ் வேணும்னு கேட்டேனா? குடும்பத்துல வேலை பார்க்கறதுக்கெல்லாம் லீவ் கேட்பாங்களா? நீங்க லீவ் கேட்க மாட்டீங்க. அதான் நானே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஐயோ, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. மா, நம்ம ஜாலியா ஒரு 3-4 டேஸ் மூணார் போய் என்ஜாய் பண்ண போறோம். நாமன்னா? நம்ம தான் டாடா, நீங்க நான், அவ்வளவுதான். மூணாரா? நாமளா? நிஜமாவா? யார் சொன்னா? இத்தனை கேள்வியும் ஒரே நேரத்துல கேட்டா வெண்பா என்ன பண்ணுவா? அவ குட்டி பொண்ணு தானே. இல்ல வெண்பா, டாடாக்கு இது தெரியுமா? தெரியுமாவா? இன்னொரு சர்ப்ரைஸ் தெரியுமா? ராஜ்யத்துக்கு கூட இது தெரியும். ஆமா மலிமா, ஒரு 3-4 டேஸ் மூணார் ரெசார்ட் போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஹாப்பி தானே? ஐஃபை போட்டுக்கோங்க. ரஞ்சி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். ஏய், உன்னதான் சொல்றேன், தண்ணி எடுத்துட்டு வா. ராஜிமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீங்க பாட்டுக்கு ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. This is too much, ராஜிமா. நீ என்ன பண்ற? அவங்களுக்கு 3 நாளைக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரஞ்சி, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். எப்படி எப்படி ராஜிமா? ஏன் மாமா கூட அவ ஹனிமூன் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றீங்க? நான் சொல்றேன்ல, நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம். நான் அவளுக்கு ஹனிமூன் ஏற்பாடு பண்றதா? ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஏ மல்லி, எங்க ராஜிமா வெண்ணடி வசியம் பண்ண இப்படி உன் பக்கம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆனா என் வயித்தறிச்சல் ஒண்ணு சும்மா விடாது பாத்துக்கோ. ஏய், உன்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை கொடுத்தா அதை செய்ய மாட்டியா? எனக்குன்னு குடுக்குறீங்க பாருங்க அசைன்மெண்ட். இங்க பாரு, அவங்க நல்லபடியா ஹனிமூன் போயிட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.